ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். புரட்சி பேசிய ஜோதிகா, கிண்டல் செய்த பத்திரிகையாளர்கள், இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜோதிகா அவர்கள் கல்யாணத்துக்கு பிறகு நல்ல கதையம்சம் கொண்ட படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் இவர் மும்பையில் குடியேறிவிட்டார். இவர் தற்போது ஸ்ரீகாந்த் என்ற படத்திற்கு ப்ரொமோஷனுக்காக பல்லாவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஏன் இந்த வட்டம் ஓட்டு போட வரவில்லை? சூர்யா, சிவகுமார், கார்த்திக் போன்றவர்கள் ஓட்டு போட வந்தனர். நீங்கள் ஏன் ஓட்டு போட வரவில்லை என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஜோதிகா, நான் வருஷம் ஓட்டு போடுவேன் என்று ஜோதிகா சொன்னார். குறுக்கிட்ட பத்திரிகையாளர், எப்போதுமே தேர்தல் 5 வருடத்திற்கு ஒரு முறை தானே வரும் அப்படின்னு சுதாரித்து கொண்ட ஜோதிகா, ஆமாம் 5 வருடத்திற்கு ஒரு தடவை நான் தான் ஓட்டு போடுவேன் என்று ஜோதிகா அவர் கூறினார். என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காகவும் உடல்நிலை போன்ற காரணங்களாலும் இந்த முறை ஓட்டு போட முடியவில்லை என்று ஜோதிகா விளக்கமளித்தார். அதன் பிறகு ஏன் ஆன்லைனில் கூட இருக்குல்ல அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுற அந்த விஷயம் கிடையாது. ஆன்லைனில் யாரும் ஓட்டு போட முடியாது என்ற சின்ன விஷயம் கூட ஜோதிகா அவருக்கு தெரியல. இது சமூக வலைதளத்தில் பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர். ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயம், ஆன்லைனில் ஓட்டு போடுறதுக்கு என்ன பிக் பாஸா ஆன்லைனில் ஓட்டு போடு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர் ஜோதிகாவை பற்றி. இந்த புரட்சி ஜோதிகா யாருன்னா, நம்ம கொஞ்சம் வருடத்திற்கு முன்னால் ஒரு விழாவில் தஞ்சாவூர் கோயிலை பற்றி பேசினார். அதாவது அவர் தஞ்சாவூருக்கு போய் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது அங்கே தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எல்லாம் சிறப்பாக பேசியிருக்காங்க. நான் போகணும்னு நினைச்சேன், என்னால் போக முடியவில்லை. ஆனால் மறுநாள் மருத்துவமனையில் படப்பிடிப்பு நடந்தது. அங்கு போகும்போது அங்கு கண்ட அந்த நிலைமையை பார்த்துக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் கோவில் உண்டியில் வர்ற வருமானத்தை மருத்துவமனைக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை அந்த நேரத்தில் தெரிவித்தார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த புரட்சி ஜோதிகா தான் இவங்க. இந்த புரட்சி பேசுறது எல்லாமே இந்த இந்து கோவில், இந்து சம்பந்தமான சடங்கு எல்லாம் இதில் தான் இவங்க புரட்சி எல்லாமே செய்கிறது. சாதாரண ஒரு அடிப்படை, அதாவது ஒரு தனி மனிதனோட அடிப்படை உரிமை ஓட்டு போடுறது, அதை கூட இவங்க ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. இவங்க புரட்சி செய்து, அதாவது இந்துக்கள் சம்பந்தமான கருத்துக்கள் மட்டும் புரட்சி பேசி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்து மத விரோத கருத்து வெளிப்படுத்துறாங்க. இவங்க மட்டும் கிடையாது. இப்போ கூட மிஸ்கின் ஒருத்தன் அவன் சொல்லியிருக்கான், கோயிலுக்கு போகாதீங்க, அதற்கு படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சினிமாவில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டா போதும், இவங்கெல்லாம் புரட்சி கருத்து பேச, சமூக கருத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து மத சம்பந்தமான ஒரு வெறுப்பு கருத்தை பரப்புறவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு கோயிலை தான் இவங்க கம்பேர் பண்றது, ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ கம்பேர் பண்றது கிடையாது. தொடர்ந்து ஜோதிகாவை சமூக வலைதளத்தில் பலரும் கிண்டல் செய்து வருகின்றனர். நன்றி, வணக்கம்.